2019 ஆண்டு வந்திருக்கக்கூடிய 19வது MCQ வினா. இந்த கேள்வியில 2 பாடங்களினது சமன்பாடுகளை நாங்க பயன்படுத்த வேண்டியது. முதலாவது யூனிட் 4 கேஸஸோடு சம்பந்தப்பட்ட அந்த சமன்பாடுகளை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது கெமிக்கல் கைனடிக்ஸ். இந்த 2 பாடத்தின் நாலேஜையும் வச்சு கொண்டுதான் நாங்க இந்த கேள்வியை செய்யணும். ரைட். ஸோ இந்த கேள்வியை எவ்வாறு செய்வது என்று சொல்லி பார்ப்போம். ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட விறைத்த பாத்திரத்தினுள்ளே ஏ கேஸ் இனதும் டி கேஸ் இனதும் ஒரு கலவை வெப்பநிலை தீயில் புகுத்தப்பட்டது. ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட பாத்திரத்தினுள்ளே ஏ கேஸினதும் டி கேஸினதும் ஒரு கலவை வெப்பநிலை தீயில் புகுத்தப்பட்டது. இவ்வெப்பநிலையில் ஏ கேஸினதும் டி கேஸ் இரண்டினதும் கீழே தரப்பட்டுள்ள முதன்மை தாக்கங்களுக்கேற்ப பிரிகை அடைகின்றன. ஏ கேஸையும் டி கேஸையும் மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணக்கூடிய நேரத்துல அங்க 2 தாக்கங்கள் நடக்குது. 2 தாக்கங்களுமே முதன்மை தாக்கங்கள். முதன்மை தாக்கங்கள்னு சொன்னால் அந்த தாக்கங்கள் ஒரு படியில தான் நடக்குது. அந்த தாக்கங்கள் ஒரு படியில தான் நடக்கிறது என்று சொல்லி அர்த்தம். முதலாவது தாக்கம் 2 ஏ கேஸ் பிரிகை அடைந்து பி கேஸ் சக 3 சி கேஸ் என்கிறது தருது. ரைட். சோ தாக்க வீத மாறிலி K1. தாக்க வீத மாறிலி K1 என்று சொல்லி தரப்பட்டிருக்கு. இரண்டாவது தாக்கம் டி கேஸ் பிரிகை அடைந்து பி கேஸையும் 2C கேஸையும் தருகிறது. பி கேஸையும் 2C கேஸையும் விளைவாக தருகின்றது. சரி, ஓகே. இது எல்லாமே வெப்பநிலை Tல தான் நடக்குது. பாத்திரத்தின் தொடக்கமுக்கம் P ஆனது இரு தாக்கிகளும் முற்றாக பிரிகை அடைந்த பின்னர் 2.7 P ஆக மாறியது. ஆரம்பத்துல தொகுதியின் அமுக்கம் P ஆக இருந்துச்சு. ஏயும் டியும் முற்றாக பிரிகை அடைஞ்ச பிறகு இப்ப பாக்குறாங்க பாத்திரத்தின் மொத்தமுக்கம் 2.7 P ஆக இருந்தது. ரைட். இவ்வெப்பநிலையில் ஏ கேஸின் பிரிகை அடைதலின் தொடக்க வீதம் என்ன? இவ்வெப்பநிலையில் ஏ கேஸ் பிரிகை அடைதலின் தொடக்க வீதம் என்ன என்கிறதுதான் நம்மிடத்துல கேட்கின்ற கேள்வி. ரைட். சோ இந்த கேள்வியை நாம எவ்வாறு அணுகுவது என்று சொல்லி பார்ப்போம். சோ முதல்ல கவனிங்க. ரைட். சோ கவனிங்க. முதல்ல இது தொகுதிட்ட ஆரம்பமே. இது ஆரம்பத்துல தொகுதி இருந்த நிலைமை. ரைட். சோ இப்ப இந்த தொகுதி என்ன செய்யுது என்று சொன்னால், இந்த தொகுதி இப்படி நிலைமைக்கு மாறுது. ரைட். சோ கவனிங்க. ரைட். சோ கவனிங்க. ஆரம்பத்துல தொகுதிக்குள்ள ஏ கேஸும் அதே போல டி கேஸும் இருக்குது. ஆரம்பத்துல தொகுதிக்குள்ள ஏ கேஸும் டி கேஸும் இருக்குது. ரைட். இப்ப தொகுதியின் மொத்தமுக்கம் P. தொகுதியின் மொத்தமுக்கம் என்ன? P என்று சொல்லப்படுது. தொகுதியின் மொத்தமுக்கம் P என்று சொல்லப்படுது. ரைட். இப்ப ஏ கேஸும் டி கேஸும் முற்றாக பிரிகை அடையுது. ஏ கேஸும் டி கேஸும் முற்றாக பிரிகை அடையுது. இப்ப தொகுதிக்குள்ள மொத்தமுக்கம் எவ்வளவு என்று சொன்னால் 2.7 P. 2.7 P. ரைட். நமக்கிட்ட கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? இந்த முதலாவது தாக்கம் இருக்கு தானே, இந்த முதலாவது தாக்கத்தின் தொடக்க வீதம் அதற்கான சமன்பாடு என்னவாக இருக்கும் என்று சொல்லி கேட்கிறான். தொடக்க வீதத்துக்கான பெருமானம் என்ன என்கிறது கேள்வி. தொடக்க வீதம் என்று சொன்னால், சோ கவனிங்க, தொடக்க வீதம் R சமன் K1 into A gas செறிவின் work.
தொடக்க வீதம் R சமன் K1 into A கேஸ் செறிவின் வர்க்கம். ஏன் அப்படி நாங்க போட்டோம்? ஏன் இந்த இடத்துல இந்த P சமானத்தை நான் இந்த இடத்துல வர்க்கமாக அப்ளை பண்ணேன்? இது ஒரு முதன்மை தாக்கம். இது ஒரு முதன்மை தாக்கம் என்று சொன்னால் அதாவது ஒரு படியில நடக்குது. P சமான குணகத்தை நாங்க என்ன செய்யலாம்? நேரடியாக வலுவாக என்ன செய்யலும், தாக்க வரிசையாக என்ன செய்யலும் பயன்படுத்த முடியும். P சமான குணகத்தை நாங்க நேரடியாக தாக்க வரிசையாக என்ன செய்யலும் பயன்படுத்த முடியும். தொடக்க வீதம் என்று சொல்லி கேட்டார். நாம இந்த இடத்துல அப்ளை பண்ணணும் என்ன தெரியுமா? K1 into தொடக்க மூலெண்ணிக்கை நாங்க அப்ளை பண்ணணும். தொடக்க மூலெண்ணிக்கை நாங்க அப்ளை பண்ணணும். N1 over V வர்க்கம். அப்ப N1ங்கிறது A கேஸ் என்ற தொடக்க மூலெண்ணிக்கை. N1ங்கிறது என்ன? A கேஸ் என்ற தொடக்க மூலெண்ணிக்கை. ரைட். தொகுதியிட கனவளவு V. தொகுதியிட கனவளவு என்ன? V. வெப்பநிலை ரைட். ஓகே. அப்போ N1ங்கிறது A கேஸ் என்ற தொடக்க மூலெண்ணிக்கை. அப்ப தொடக்க சரிவு அப்ளை பண்ணால் இந்த இடத்துல வாரது தொடக்க சரிவு. தொடக்க சரிவு என்று சொன்னால் தொடக்க மூலெண்ணிக்கை N1 over V. ரைட். இப்ப இந்த N1 பெருமானத்தை நம்ம துணிவது. எப்படி துணிவது என்று சொல்லி பார்ப்போம். சோ கவனிங்க என்ன செய்யறேன் என்று சொன்னா, இப்போ A கேஸ் என்ற தொடக்க அமுக்கம் இருக்குத்தானே, தொடக்க அமுக்கத்தை நான் P1 என்று சொல்லி எடுக்கிறேன். D கேஸ் என்ற தொடக்க அமுக்கத்தை நான் P2 என்று எடுக்கிறேன். சரியா? அப்போ A கேஸ் என்ற தொடக்க அமுக்கம் P1, D கேஸ் என்ற தொடக்க அமுக்கம் P2. அப்ப P1 சக P2 இந்த பெருமானம் என்ன? P1 சக P2 இந்த பெருமானம் P. நமக்கு இந்த கேள்வியில P1 தான் தேவைப்படும். P1 தான் தேவைப்படும். ஏன்னா N1 ஓட சம்பந்தப்படுறது P1 தான். இந்த P2 தேவைப்படுமா? அதனால P2 நான் கண்டு வைக்கிறேன். என்ற பிரதிரல் செய்வதற்காக. ஏன் கண்டு சொல்லி உங்களுக்கு பரவல் P minus P1. P1 minus P1 முதலாவது சமன்பாடு. இப்ப கவனிங்க, இதனுடைய தொடக்க அமுக்கம் P1. இதனுடைய தொடக்க அமுக்கம் என்ன? P1. இப்போ இது முற்றாக பிரிகடி. அப்ப P எவ்வளவு உருவாகும்? அரைவாசி உருவாகும். P1/2 உருவாகின்ற அமுக்கம் என்ன? P1/2. இதனுடைய தொடக்க அமுக்கம் P1. இது முற்றாக அழிந்தால் உருவாகிறது என்ன? P1/2. எங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். P நேர்வித சமன் N. P நேர்வித சமன் N. மூலப்போட நாம என்ன செய்யலாம்? அமுக்கத்தை அப்ளை பண்ணலாம். மூலப்போட அமுக்கத்தை என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணிடலாம். சோ கவனிங்க, அமுக்கம் P1 தொடக்க அமுக்கம். சோ அது முற்றாக பிரிகை அடைந்தால் எவ்வளவு B கேஸ் உருவாகும்? P1/2 அமுக்கத்துக்கு உருவாகும். C கேஸ் எவ்வளவு உருவாகும்? 2 3 தானே. இந்த P சமான 2, இங்க P சமான 3. அப்ப எவ்வளவு உருவாகும்? 3P1 × 2. 3P1 × 2. ரைட். அப்போ இது P1 அமுக்கம் தாக்கம் இருந்தால் இது எவ்வளவு உருவாகும்? P1/2 உருவாகும். 3P1/2 உருவாகும். சரி, ஓகே. இப்ப கவனிங்க, இதனுடைய அமுக்கம் P2. அப்போ P2 அமுக்கம் இது தாக்கம் புரியுது, முற்றாக இது. அப்ப எவ்வளவு B உருவாகும்? P2 அமுக்கத்துக்கு வாயு உருவாகும் +P2. C எவ்வளவு உருவாகும்? 2P2. 2P2. இந்த மூல் பாக்குற மாதிரி அமுக்கத்தை பார்க்கணும். மூளை பாக்குறது போல அமுக்கத்தை பார்க்கணும். சரி, இப்ப கவனிங்க, இந்த தொகுதிக்குள்ள வாயு A இருக்குமா? இறுதி தொகுதிக்குள்ள இந்த தொகுதிக்குள்ள A D இருக்குமா? இல்ல. ஏன்னா இது ரெண்டுமே பிரிகை அடைஞ்சிட்டு, A அழிஞ்சிட்டு D அழிஞ்சிட்டு, மிச்சம் இருக்கிறார்கள் இவ்வளவு பேர் தான். மிச்சம் இருக்கிறார்கள் B கேஸும் C கேஸும் தான் இருக்கு. B கேஸும் C கேஸும் தான் இருக்கு. இப்ப கவனிங்க, இது 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 மொத்த முக்கியமான P1/2, 3P1/2, P2 சக P2. அதெல்லாம் எதுக்கு சமனா இருக்கு? 2 தசம Pக்கு சமமாக இருக்கு. கவனிங்க, P1/2 சக
3p1/2 சக p2 சக 2p2 எல்லாம் கூட்டுறது எதுக்கு சமனாக இருக்கும் என்று சொன்னால் 2.7p சமனாக இருக்கு. பாருங்க இவ்வளவு கூட்டினா 2p1 2p1 சக இவ்வளவு கூட்டினா 3p2 சமன் 2.7p. இது இரண்டாவது சமன்பாடு. இப்ப 1 2 நாங்க பிரதிகள் செய்யலாம் இல்லையா? 1,2ல இருந்து இப்ப என்ன செய்வோம் என்று சொன்னால் 1,2 இப்ப நாங்க என்ன செய்வோம் 2p1 சக 3p2 3 into இந்த p2க்கு பதிலாக இதை பிரதிகள் செய்வோமா? p minus p1 p minus p1 நமக்கு தேவை p1 தானே, அதனால p1 சார்பாக எடுக்க பார்க்கிறேன். ரைட் சமன் 2.7p 2.7p. இப்ப கவனிங்க 2p1 இந்த இடத்துல 3p sin 3p1 எல்லாம் சேர்த்து ஃபைனல் என்ன வரும்? 2p1 sin p1 sin 3p1 2p1 sin 3p1 அப்ப என்ன வரும்? sin p1 இந்த இடத்துல சக 3p சமன் 2.7p. இப்ப கவனிங்க இந்த p1 அங்கால போகட்டும், இந்த 2.7p எஞ்சில கொண்டு வருவோம். அப்ப p1 இந்த பெருமானம் ஃபைனல் எவ்வளவு வரும்? 3p. p1 பெருமானம் என்ன? 3p என்று சொல்லி என்ன செய்யலாம்? நாங்க ஆன்சர் பண்ண முடியும். ரைட். இப்ப கவனிங்க N1 தான் நமக்கு தேவை. இப்ப எங்களுக்கு தெரியணும் என்ன? எங்களுக்கு தெரியணும் என்ன? p1 b சமன் ஏக்கு மட்டும் நாம p சமன் என்னார்த்தி பாவிக்கும். ஏக்கு மட்டும் p சமன் என்னார்த்தி பாவிப்போம். ஏக்கு மட்டும் p சமன் என்னார்த்தி பாவிப்போம். அப்ப ஏட அமுக்கம் என்ன? p1 into v சமன் n1 rt. ரைட். நமக்கு n1 தானே தேவை, n1 over v தானே தேவை, n1 over v தானே தேவை. அப்ப n1 over v n1 over v சமன் என்ன சமன்? இந்த v இங்க பிரிக்கப்படுது, rt இங்க வரும். p1 equal rt p1 equal rt. அப்ப n1 equal v சமன் ரைட். n1 equal v சமன் இந்த p1 க்கு பதிலா என்ன போடலாம்? 3p over rt 3p equal rt. இப்ப நாம இத கொண்டு இங்க பிரதிகள் செய்வோம். r சமன் k1 into n1 over v க்கு பதிலா என்ன போடலாம்? 3p equal rt 3p equal rt இதனுடைய வர்க்கம். இப்ப r சமன் என்ன வரும்? k1 into 0.09 3 ന്റെ வர்க்கம் 0.09 p இன் கீழ் rt அதனுடைய வர்க்கம். ரைட். சோ இதுதான் தொடக்க வீதம். இப்படி இருக்கக்கூடிய ஆன்சர் எத்தனையாவது? மூன்றாவது ஆன்சர் என்ன செய்யலாம்? நாங்கள் தெரிவு செய்ய முடியும். இப்படி இருக்கக்கூடிய ஆன்சர் எத்தனையாவது? மூன்றாவது ஆன்சர். சோ அப்ப நாங்க ஃபைனல் ஆன்சராக தெரிவு செய்வோம் என்ன? மூன்றாவது ஆன்சர். ரைட். சோ தெளிவாக விளங்கி என்ன செய்யுங்க? நோட் பண்ணிக்கொள்ளும். சரியா? ரைட்.